ஹாய். இந்த மத்தியான நேரத்தில் ஒரு நல்ல குழம்பு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. அவரைக்காய், கடலை இதெல்லாம் போட்டு செய்கிற ஒரு குழம்பு அண்ட் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. ரெண்டுமே உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு நடந்த இந்த குழம்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இது இந்த குழம்புக்கான பேஸ்ட். இதோடு கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 வரமிளகாய் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இதை தனியாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். குழம்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக அவரைக்காய். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அப்போது ஒர்க்கிங். ஸோ அப்போ ஒரு பிஜி ஹாஸ்டலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் தங்கியிருந்தேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ஹாஸ்டல் லைஃப்பில் ஈவன் தோ வி ஸ்டேட் நம்மளுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும், இதெல்லாம் ஓகே. பட் ஃபுட்டு நல்ல ஃபுட் கிடைக்காது. அதுவும் ஒரு நல்ல ருசியான ஒரு ஹோம்மேட் ஃபுட் கிடைக்காது நம்மளுக்கு. மோஸ்ட்லி எங்களுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏஞ்சா துணி துவைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையே. ஸோ ஏஞ்சி துணியெல்லாம் துவைச்சிட்டு பர்சனல் ஹைஜீன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தா எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த பிஜியில். எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ வாட் வி டூ ஆஸ் வி ஏர்னிங், நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்கும், ஸோ வெளியே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் ரிலாக்ஸாக இருப்போம். ஸோ அன்றைக்கி நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெளியே போய் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் சண்டே அதுமா எங்களோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மா இந்த குழம்பு அவளுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருந்தா, வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. எங்களுக்கு என்னடா இது வெஜிடேரியன் கொண்டு கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது, ராதர் தென் கோயிங் அவுட் சைட் ஹோம்மேட் ஃபுட்டு கொடுத்து விட்ருக்காங்க, இதுக்குன்னு ஒரு மனுஷன் கிளம்பி போவானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்குறதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மீன்வேல் நம்ம குழம்புக்கு போயிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதங்கணும். எண்ணெய் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஸோ பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்துடுச்சு இல்லைங்களா. இதுக்கு அப்புறமா புளி தண்ணி கரைச்சி ஊற்றுக்கோங்க. யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி போட்டு அவரைக்காய் வதங்கி புளி தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டு ஊற்றுவோம். பட் இதில் என்னென்னா அந்த பேஸ்ட் நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த குழம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம இந்த வெளியே போய் ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லா சுட சுட சாப்பாடு போட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றிட்டு அன்றைக்கி ஒன்றும் இல்லை, சும்மா இந்த அப்பளம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டோம். கடையில் கிடைக்கிற சிப்ஸு இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பட் இட் டேஸ்ட் டூ குட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் எனக்கு சைடில் ஒரு நல்ல சாலட் ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்ல சோயா சங்க்ஸ் சுடுதண்ணில் போட்டு பிழிஞ்சு எடுத்து, நம்ம இஷ்டம்தான் இல்லையா சாலடு. ஸோ கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம், தக்காளி, தயிர். எனக்கு இந்த மாதிரி சாலட்லாம் பண்ணுறப்போ ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதில் மாதுளம்பழம்லாம் போட்டுக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி சாலட்ஸ்லாம் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இதை செஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு நல்ல ஹெல்த்தியான சாலட், அதுக்கப்புறம் இந்த குழம்பு, இதெல்லாம் உங்களோட சேர்த்து ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த குழம்பு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்க அம்மாகிட்ட கேட்டு நான் இதை செஞ்சு உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.